கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த ஊடகவியாளர். பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அஜித் சொல்கிறாரு, அதாவது வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு தனிநபர் மட்டும் காரணம் கிடையாது, இந்த சமூகம் தான் காரணம், இந்த மக்கள் தான் காரணம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார். உண்மையாக அதுதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் மேலே நம்ம குற்றம் சொல்கிறோம். விஜய் வந்து ஒரு பெரிய மாசான க்ரௌடை திரட்டினார், அந்த க்ரௌடு வந்து அவர் ரசிக்கிறாரு, அந்த கூட்டத்துக்கு நடுவில் பேசுகிறத அவர் விரும்புகிறாரு. இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் சொன்னால் கூட இத்தனை பேர் வந்து கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 41 பேர் உயிரிழப்புக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் வந்து ஒரு நடிகரை வந்து பார்க்க போனது தான். ஒரு நடிகர், அவர் வந்து சினிமா துறையில் நடிகராக இருக்கார், அவருடைய தொழில் நடிப்பு, அவர் நடிக்கிறார், அதை வந்து மக்கள் சிந்திக்காமல் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னும் போது அவரை போய் பார்க்குறாங்க. நடிகர்ன்றதுனால தான் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பரப்புரைகள், இந்த மாதிரி பிரச்சாரங்கள், இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, மாநாடுகள் எல்லாமே எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து இன்றைக்கி நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸ்டாலின்லேருந்து, உதயநிதி ஸ்டாலின்லேருந்து, சீமான்லேருந்து, எதிர்கட்சி தலைவர்கள், ஆமாம் எல்லாருமே, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியிலேருந்து எல்லாருமே நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருக்காவது இப்படி ஒரு வெறித்தனமான கூட்டம் போகிறாங்களா அப்படின்னா கிடையாது.